ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். போர்த்தோடு எடுத்த டேரக்டர் கார்த்திக் ராஜா இயக்கத்தில் தனுஷ், மமிதா பைஜன் பல பேர் சேர்ந்து நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஏப்ரல் 30 அன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஆனால் யார்கிட்ட போய் கேட்டேன்னா இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா படம் ரிலீஸ் ஆன டேட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மோசமான டேட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏப்ரல் 30 அன்னைக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மே 4 அன்னைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட், மே 8 அன்னைக்கு வந்து 12th ரிசல்ட். இந்த ரிசல்ட்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்குள்ள எலெக்ஷனில் பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தில் இந்த படத்தை வந்து கண்டுக்காத விட்டாங்க. அதுக்கான முக்கிய காரணம் வந்து ஒரு புதிய கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. அதனால் அதில் எல்லோரும் வந்து மக்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டக்குள்ள இந்த படத்தை சினிமா மேலேயே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத வந்து போயிடுச்சு. அதனால் அந்த காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆனதால் யாராலுமே வந்து இந்த படம் வந்து பார்க்கப்படலை. ஆனால் ரிவ்யூ பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் டேயில் வந்து நல்ல ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி தான் வந்து கருப்பு வந்து ஒரு கரெக்டான டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து அந்த ரிசல்ட்டு எல்லாமே முடிஞ்ச பிறகு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன பிறகு தான் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை அடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்களால அதை பண்ண முடியலை. சரி, இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல, எப்போ வந்து ஓடிடியில் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கனாக்கா இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மே 28 அன்றைக்கி வந்து இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நானுமே இந்த படத்தை பார்க்கல. நான் ஓடிடியில் வந்த பிறகு அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். கருடன் எடுத்த துரை செந்தில்குமார் இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடித்து வெளியான படம் தான் வந்து லீடர். யாருமே எதிர்பார்க்கல லெஜண்ட் சரவணா கிட்டேருந்து இப்படி ஒரு படம் வரும் அப்படின்ற மாதிரி. ட்ரைலர்லேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா இந்த ட்ரைலர் அப்படி கட் பண்ணிட்டுருப்பாங்க, சூப்பராகவே இருந்துச்சு. படமே வந்து வேறு லெவலில் இருந்ததுனால படமே வந்து ஹிட்டாக ஆகிடுச்சு. துரை செந்தில்குமாருக்கும் லெஜண்ட் சரவணாவுக்கும் ஒரு ஹிட் ஆகிடுச்சு. லெஜண்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல படமாக வந்து இவர் கொடுத்துருக்காரு செகண்ட் மூவியாக. அடுத்தடுத்து என்னென்னலாம் படம் நடிச்சு என்னென்னலாம் எப்படி போகிறான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நான் இந்த படத்தை இன்னும் பார்க்கல, எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்னு போய் கேட்டிங்கனாக்கா மே 29 அன்னைக்கு ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகுது. படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒன் டைம் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உடனே வந்துகிட்டே இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.